எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த தமிழக அரசு ஒரு நபர் ஆணையத்தை அமைத்திருந்தது. ஆனால் தாவேகா சார்பில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மேலும் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்தினரும் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என மனு தாக்கல் செய்தனர். 2 மனுக்களையும் இணைந்து விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளவும் அந்த விசாரணையை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான 3 பேர் குழு ஆய்வு செய்யவும் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து அக்டோபர் 31ஆம் தேதி சம்பவ இடத்தில் பிரவீன்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் குழு விசாரணையை தொடங்கினர். முதலில் நவீன கருவிகள் மூலம் சம்பவ இடத்தின் வரைபடம், விஜய் வந்த பாதை, பொதுமக்கள் கூடியிருந்த பகுதி, மருத்துவமனைக்கு செல்லும் பாதை உள்ளிட்ட அனைத்தும் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் அங்கு கடைகள் வைத்திருந்தவர்கள், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் உள்ளிட்டோரிடம் சிபிஐ விசாரணை செய்தது. தாவேகா சார்பில் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவர்கள், பொதுமக்கள், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் உள்ளிட்ட 306 பேருக்கு சிபிஐ சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் விஜயின் பிரச்சார வாகனத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஒப்படைக்க தாவேகா தலைமையகத்திற்கும் நேரில் சென்று சிபிஐ சம்மன் வழங்கியது. இந்த நிலையில் இன்று விசாரணைக்காக ஆஜரான ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் உள்ளிட்ட 11 பேரிடம் 5 மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.